மாணவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த சாயங்காலத்தில் ஏன் நாங்கள் இப்படி சொல்லுகிறோம் என்றால், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒன்று நடந்திருக்கிறது. இன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது, நிம்மதி வந்தது, சமாதானம் வந்தது. அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தவித்த வேலையிலே, நாங்கள் பெருமூச்சு விட்ட வேலையிலே, இந்த பாப்பா பாடின போல எங்கள் கண்ணீரை யார் துடைப்பார்? அருமையானவர்களே, பெரியவங்க சொல்லுவார்கள், சிரிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சிரிப்பார்கள், ஆனால் அழும் போது நான் தனியா அழுகிறேன். நான் அழுகும் போது தனியா அழுகிறேன். சிரிக்கும் போது எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அழும் போது தனியா அழுதிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையை இயேசு மாற்றினார். இயேசு கிறிஸ்து எங்களை போட்டு வாத்தி வதக்கி கொண்டிருந்த எல்லா கண்ணீர் சூழ்நிலையிலும் மாற்றினார். இததாங்க சொல்லுகிறோம், உங்களையும் மாற்றுவார். அருமையானவர்களே, இந்த சாயங்காலத்துல ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கிறது, ஒவ்வொரு நாள் தான் இருக்கிறது. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்து தூங்குறோம், டிவி பார்க்கிறோம். எங்களை தொல்லை பண்றேன் என்று நினைக்காதீர்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அன்பு நண்பனே, இயேசு வாழ்க்கை மாற்றுவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அதான் பைபிள் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமாய் இருக்கிறது. இவைகளில் பிரதான பாவியாக எங்களை இயேசு மாற்றினார், உன்னையும் மாற்றுவார். இந்த இயேசு கிறிஸ்து உன்னை மாற்றுவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்றுவார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் பிள்ளையை மாற்றக்கூடுமோ? புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? தன் பிள்ளைகளை மாற்றக்கூடுமோ? அப்படி கூடுமானால் அருமையானவர்களே, தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தோலை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி இருக்கீங்களா? மாற்ற முடியாது. எல்லாம் பிறவிலே இருக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. ஒரு பாவம் இருக்கிறது. என்ன பாவம்? சுபாவ பாவம், கர்ம பாவம். அருமையானவர்களே, பாவத்தோடு தான் மனிதன் பிறக்கிறான். இந்த பாவம் மனிதனை விட்டு போகுமானால் அருமையானவர்களே, அதற்கு ஒரு வழி இயேசு. இந்த இயேசு பாவங்களை போக்குவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். ஏன் நிம்மதி இல்ல? சமாதானம் இல்ல? பணம் இருக்குதுங்க, வசதி இருக்கு. குடி போலயே ஒரு காலத்துல குடிக்காரனா இருந்தோம், வசதி இருக்கிறது. சுபாவம் மாறவில்லை. அருமையானவர்களே, என்ன காரணம்? இந்த பாவத்தை மீட்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதுதான் உனக்கு கண்ணீரை வர வைக்கிறது, இதுதான் உனக்கு கஷ்டத்தை வர வைக்கிறது, இதுதான் உன் சமாதானத்தை கெடுக்கிறது.
சந்தோஷத்தை கெடுக்குது. இதுதான் உன் சந்தோஷத்தை கெடுக்கிறது. எல்லாம் நிம்மதியும் கெடுக்குது. எல்லாருடைய நிம்மதியை கெடுக்கிறது இந்த குடி. அதுதான் சொல்லுகிறோம். கெடுக்கிற இவ்வளவு கெடுக்கிற குடியை கெடுக்கிற இந்த குடியை கெடுக்கிற குடியை கெடுக்கிற நம்ம குடியை கெடுக்கிற இந்த பாவம் வானம் இந்த பாவம் வானம் என்று சொல்லுகிறோம். விட முடியவில்லையே அருமையானவர்களே, விட முடியாத இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து வெளியாக்குவார். அவரால் விடுவிக்க முடியும். அவர் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் வந்தார். நண்பனே, இந்த இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டார். ஒரு திருநாயைப் போல தரவென்று ஈர்த்து போகப்பட்டார். யோசித்து பாருங்கள். உலகத்தை உண்டாக்கின கடவுள் அந்த உலகத்தின் சராசரங்களை படைத்த போலானது பிடித்திருக்கிறவரை நோக்கி பிடித்திருக்கிறவரை நோக்கி என்னை அடிக்கலாம் என்று சொல்ல தகுமோ? என்னை அடிக்கலாம் என்று சொல்ல தகுமோ? என்னை பிடித்திருக்கிற நோக்கி நான் பிடிக்கிறவரை நோக்கி என்னை நோக்கி ஓங்குகிறார் என்று சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, சொல்ல முடியாதுங்க. எந்த விதமான உரிமையும் கிடையாது. பெருமுக்கு எந்த உரிமையான உரிமை கிடையாது. ஆனால் பிடித்திருக்கிறவருக்கு எல்லா உரிமை இருக்கிறது. பிடித்திருக்கிறவருக்கு எல்லா உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட உரிமை உள்ள கடவுள் உரிமையை விட்டுவிட்டார். உரிமையை விட்டுவிட்டார். அவர் பிதாவுடைய மகிமையை கொள்ளையாடின பொருளாக பிதாவுடைய மகிமையை கொள்ளையிட பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே எருமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து